ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். உங்களுக்கு புரியலனா அடுத்த கிளாஸ்ல இதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன். உங்களுக்கு புரியலனா அடுத்த கிளாஸ்ல இதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன். ஒரு குரு ஒரு முக்கியமான பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. மறுநாளும் அதே பாடத்தையே எடுக்கிறாரு. திரும்ப திரும்ப 2-3 நாளைக்கு அதே பாடத்தையே சொல்லித்தராரு. இதை பார்த்த ஒரு சீடனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. இவர் என் நேரத்தை எல்லாம் வீணடிக்கிறாருப்பா, இன்றைக்கி நிறையா கற்றுக்கலாம்னு நினச்சி வந்தேன், இன்றைக்கும் இதே பாடமா அப்படின்னு வருத்தப்படுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட குரு சீடனுக்கு புரிய வைக்க நினைக்கிறாரு. குரு அந்த சீடனை கூப்பிட்டு கூண்டில் அடைச்சி வச்ச அந்த 10 கோழிகளையுமே திறந்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. சீடனும் அதை திறந்து விட்டுறாரு. இப்போ திறந்து விட்ட அந்த 10 கோழிகளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. 10ம் 10 திசையில் ஓடி போச்சு. துரத்திட்டு போன சீடன் நல்லா டயர்டாயிட்டாரு. ஆனால் அவரால் ஒரு கோழியை கூட பிடிக்கவே முடியல. இதை பார்த்த குரு, சரி இப்போ கழுத்தில் சிகப்பு கலர் நாடா கட்டின கோழியை மட்டும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சீடன் அந்த ஒரு கோழியை மட்டும் குறி வச்சு துரத்தினாரு. சில நிமிடங்கள்லேயே அதை பிடிச்சிட்டாரு. குருநாதர் சீடனை பார்த்து, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு. எல்லாத்தையுமே பிடிக்க நினச்சா எல்லாத்தையுமே இழந்து போயிடுவேன். அறகுறையாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறத விட தெளிவாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா உன் வாழ்நாள் ஃபுல்லாக அது உன் கூடவே வரும் அப்படின்னு குரு சொல்லி முடிக்கிறாரு. சீடனுக்கும் தான் செஞ்ச தவறு புரிய வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இன்னும் நம்ம விருதை பொண்ணு சேனலில் மாயஜால கதைகள், சுந்தரகாண்டம் கதைகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.